Taste the Daily. எதற்காக முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக ஸ்டாலின் மாறிவிட்டதாகவும், மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்ததாகவும், ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். மேலும் திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை எனவும், எதற்காக முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகர் மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்பதுதான் கவலை அளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கி போன ஸ்டாலின், தன் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஜெய்பீம் முதல் கூலி, பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதலமைச்சருக்கு நேரம் இருப்பதாகவும், தென் தமிழகம் மழையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி சென்றவர்தானே ஸ்டாலின் எனவும், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர்தானே ஸ்டாலின் எனவும் விமர்சித்துள்ளார். மழையால் நெல் முளைத்து போன நிலையில் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவும், இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இறந்திருக்க, மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா எனவும் ஸ்டாலினை நோக்கி புரட்சித் தமிழர் கேள்விக் கணைகளை தொடுத்துள்ளார். மேலும் விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை பார்க்க, அவர்களின் வேதனைகளை கேட்டறிய ஸ்டாலினுக்கு நேரம் இருக்காது எனவும், விவசாயிகளின், மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னர் ஆட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.